ஆண்டவர் 2 காரியத்துக்கு மட்டும் நமக்கு பதில் கொடுப்பார். எதுக்கு தெரியுமா? கண்ணீருக்கும் தண்ணீருக்கும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்ணீரை கர்த்தர் துருத்தியிலே பிடித்து வைத்து கணக்கு கொடுப்பாராம். நீங்க எவ்வளோ கண்ணீர் விடுறீங்களோ, மனுஷன் முன்னாடி விடுற கண்ணீர் சொல்லுவாங்க, நீ ரொம்ப சீன் போடுற, ரொம்ப நீலி கண்ணி விடுற. ஆனா நம்ம ஆண்டவர் அப்படி அல்ல, நீ விடுற கண்ணீர் அவர் துருத்தியிலே கணக்கு வைப்பார். அதே மாதிரி நீங்க ஒரு கலசம் தண்ணீர் யாருக்கு கொடுத்தாலும் அதற்கு கணக்கு வைத்திருக்கிறார். நம்மெல்லாம் இந்து பாரம்பரியம், சின்ன பிள்ளையா இருக்கும் போதே வீட்டுல யாருக்கு வந்தாலும் போய் தண்ணி குடுமா அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கெல்லாம் கிராமத்துல ஊழியம் செய்யறோம். காரை விட்டு இறங்கின உடனே கிராமத்து மக்கள் ஒரு சொம்புல தண்ணியை தூக்கிட்டு ஓடி வருவாங்க இறங்குறதுக்கு முன்னாடியே. அப்போ சின்ன வயசுல இருந்து எவ்வளோ தண்ணீர் எத்தனை பேருக்கு கொடுத்துருப்போம். நீங்க கணக்கு வச்சிருக்கீங்களா? கணக்கு வச்சிருக்கீங்களா? இல்ல, கல்யாண வீட்டுல வந்தா ஒரு மொய்க்கு மட்டும் கணக்கு வைப்பீங்க. எவ்வளவு கொடுத்தான்? 1000 ரூபாய் கொடுத்தாங்களா, 500 ரூபாய் கொடுத்தாங்களா, 200 ரூபாய் கொடுத்தாங்களா, 300 நோட்டு போட்டு எழுதுவோம். அதுக்கு நமக்கு கணக்கு வைக்க தெரியும். நம்ம ஆண்டவர் அதுக்கெல்லாம் கணக்கு வைக்க மாட்டாரு. உன் கண்ணீருக்கும் உன் தண்ணீருக்கும் கணக்கு வைக்கிற தேவன். ஹல்லேலூயா. எவ்வளவு தண்ணீர் கொடுத்தேன்னு உனக்கு தெரியாது. சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அத்தனை தண்ணீருக்கும் உன் கிரியைகளுக்கு தக்க பலனை கொடாமல் இருக்க அவர் அநீதி உள்ள தேவன் அல்லவே. இந்த ஆண்டு கண்ணீரோடு நீ விதைத்ததை கெம்பீரத்தோடு அறுக்கத்தக்கதாக யோசேப்பின் சிறையிருப்பை மாற்றின தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னாளின் சிறையிருப்பை மாற்றின தேவன். பவுல் சீலா துதித்த போது சிறையிருப்பை மாற்றின தேவன். பேதுருவின் சிறையிருப்பை மாற்றின தேவன். யோபுவின் சிறையிருப்பை மாற்றின தேவன். இந்த காலவெளியிலே சீயோன் ஆகிய உன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல் கர்த்தர் திருப்பி, அல்லேலூயா, உன் கண்களது சொப்பனம் காண்கிறது போல் உன் வாய் நகைப்பினால் சந்தோஷிக்கத்தக்கதாக கர்த்தர் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.